அச்சு முறுக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் இருக்குது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அச்சு முறுக்கு. இந்த அச்சு முறுக்குன்றது ரொம்பவே ஒரு சுவையான தின்பண்டமாகும். ஆனால் இந்த தின்பண்டத்தை நிறைய பேர் செய்யறதுக்கு தயங்குறாங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது மற்றும் அதனுடைய செய்முறை வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அப்படின்றதுனால அதை எந்த தப்பும் இல்லாமல் அருமையாக சுவையாக முறுமுறுன்னு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அச்சு முறுக்குக்கு முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அச்சு தான். அந்த அச்சு வந்து கடைகளில், பாத்திர கடைகள் எல்லாம் கிடைக்கிறது. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போது நல்லா ஊற வச்சுருக்கேன். அது வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் ஊறும் பொழுது தான் என்ன ஆகும், நம்மளுக்கு அச்சில் அந்த மாவை ஒட்டிக்கிட்டு திரும்பவும் நம்மளுக்கு விடுபடும் பொழுதும் சுலபமாக விடுபடும். அதனால் இப்போ இதை ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரமாக இது நல்லா எண்ணெயில் ஊறிட்டுருக்கு. அச்சு சரி பண்ணிட்டோங்களா? அடுத்தது மாவுக்கு வரலாம். மாவு வந்து என்னென்னா, பொதுவாக நம்மளுக்கு கடையில் கிடைக்கக்கூடிய அல்லது வீட்டிலேயே இருக்கக்கூடிய அரிசி மாவை எடுத்துக்கலாம். இந்த மாவை இப்போ வறுக்க வேண்டாம். மற்றும் இந்த அரிசி மாவு கூட என்ன பண்ணுவாங்கன்னா, முட்டை சேர்ப்பார்கள். முட்டை சேர்க்கும் பொழுது அதற்கு ஒரு பிசின் தன்மை வரும் இல்லைங்களா, அதுக்காக தான் அதை சேர்ப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த முட்டையை தவிர்த்துட்டு சோள மாவு சேர்க்க போகிறோம். சோள மாவு சேர்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, அதே பிசின் தன்மை மற்றும் அல்லாமல் நீண்ட நாட்களுக்கு ஒரு வாசனையில் ஒரு மாற்றம் ஏற்படாமல் நம்மளுக்கு இந்த முறுக்கு இருக்கும். பொதுவாக முட்டை சேரும்பொழுது நம்மளுக்கு கொஞ்ச நாள் ஆன உடனே ஒரு முட்டை மற்றும் பழைய வாசனை வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதை தவிர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் இது அப்படியே வந்து இதை எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு எண்ணெய் சிக்கு வாசனை மற்றும் இந்த மாவின் வாசனை வந்து வராமல் இருக்கும். நீங்கள் சோள மாவு சேர்த்திங்கன்னா முட்டைக்கு பதிலாக அது ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு இந்த அரிசி மாவு எடுத்துகிட்ருக்கோம். இல்லைன்னா நீங்கள் 250 கிராம் அப்படி எடுத்துக்கலாம். அதற்கு 75 கிராம் அல்லது 1/4 கப்புக்கான சோள மாவை சேர்த்துக்கலாம். எந்த இனிப்பு தின்பண்டமாக இருந்தாலும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறது நல்லது. இனிப்பின் சுவையை கூட்டி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த உப்புக்கு இருக்குது. அடுத்தது இதுக்கு ரொம்பவே முக்கியம் தேங்காய் பால். தேங்காய் பாலும் அரிசி மாவும் சேரும் பொழுது தான் இதனுடைய சுவை நல்லாயிருக்கும். அதனால தேங்காய் பால் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த சின்னதாக கிடைக்கும் இல்லைங்களா, சிறிய அளவு தேங்காய், ஒரு தேங்காயினுடைய பால், கெட்டியமான முதல் பால் மட்டும்தான். மற்ற பாலை நம்ம எடுத்து வேறு எதுக்காவது உபயோகப்படுத்திக்கலாம். ஆனால் இதுக்கு கெட்டியமான முதல் பால் மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும். இப்போ கடையில் கிடைக்குது இல்லைங்களா தேங்காய் பால் பொடி, அந்த பொடியை எடுத்து நீங்கள் கலந்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு வர மாதிரி அல்லது 200 மில்லி லிட்டருக்கு வர அளவுக்கு இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சர்க்கரை. சர்க்கரை என்ன பண்ணுறோன்னா 1/4 கப் அளவு தான் சேர்க்குறோம். ஏன்னா இது ரொம்ப இனிப்பான ஒரு தின்பண்டம் அப்படின்ற பக்கம் இதுக்கு கிடையாது. லேசாக இனிப்பும் இருக்கும், ஆனால் இனிப்பு இல்லாத மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தின்பண்டம் இது. அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே குறைவாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது இதனுடைய தன்மையை நல்லா வச்சுக்கிறதுக்காக பதப்படுத்தப்பட்ட பால், கட்டியாக கிடைக்கக்கூடிய கண்டென்ஸ்டு மில்க் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த பாலை உபயோகப்படுத்தலாம். அப்படி இது கிடைக்காதவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நேராக நம்ம இந்த பாலை தவிர்த்துட்டும் உபயோகப்படுத்தலாம். சிறிதளவு தண்ணீர் விட்டு ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மாவை கலந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, நீர்ப்பதமாக, அதாவது பார்த்தீங்கன்னா லேசாக மாவு தெரிகிற ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வராட்டியும் கொஞ்சம் அதுக்கு ஒரு முன்னிலையில் இது இருக்குது. இந்த பக்குவத்தில் தான் மாவு இருக்கணும். இப்போ மாவு தயாராகிடுச்சு. கடைசியாக ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். இந்த மாவு பொதுவாக அரிசி மாவுன்றதுனால என்னாகும், கொஞ்சம் நேரம் ஆக ஆக அடியில் இறுகி கட்டிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம அப்பப்போ இப்படி கலந்து விட்டுக்கலாம். சிறிது தண்ணீர் தேவைப்படும் பொழுது கொஞ்சம் தண்ணீர் இதில் ஊற்றிக்கலாம். அதனால் தண்ணியை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அச்சு முறுக்குகள் செய்ய தயாராகலாம். அச்சு நல்லா எண்ணெயில் சுட வச்சிட்டோம். அந்த எண்ணெயை நம்ம நேராக இப்போது அடுப்பில் வச்சுட்டோம். அது கொஞ்சம் நேரம் சுட்டுட்ருக்கு. இந்த அச்சும் வந்து அதனால் சூடாயிட்ருக்கு. சூடாக இருக்கும் பொழுது தான் என்னாகும், மாவு அதில் ஒட்டிக்கும். அதனால் சூட வச்சுட்டோம். அடுத்தது நம்ம அச்சு முறுக்கு செய்ய வேண்டிய பாத்திரத்தில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயும் சூடாயிடுச்சு, அச்சும் சூடாயிடுச்சு. லேசாக ஒரே ஒரு சொட்டு அதில் போட்டு எண்ணெய் சரியான பக்குவத்தில் சூடாயிருக்கான்னு சோதித்து பார்த்துக்கலாம். ஏன்னா நல்லா சூடாக இருந்தால் என்ன ஆகும், அச்சிலிருந்து நம்மளுடைய மாவு அப்போ தான் விடுபடும்.
சரியான சூடு இந்த எண்ணெய் ஆகலைன்னா அச்சிலேருந்து மாவு விடுபடாது. அப்போ நம்மளுக்கு அச்சு முறுக்குகள் சரியாக வராது. இதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு ரொம்ப தேவையானது வந்து நல்ல சூடான எண்ணெயில் அச்சு நல்லா சூடாகணும். சூடானால் தான் என்ன ஆகும், அந்த சூடில் இந்த மாவு ஒட்டிக்கும் பொழுது மட்டுமே நம்மளுக்கு அச்சு முறுக்குகள் உருவாகும். அதனால் நான் எல்லா அச்சையும் முன்னாடி வச்சுருந்த பழகின அச்சு பழகாத அச்சு எல்லாத்தையும் போட்டுட்டேன். அந்த எண்ணெயில் நல்லா சூடாகிட்டே இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் போடலாம். மாவோடு இருக்குது, அதை எடுத்து நம்ம சட்டியில் வச்சுட்டோம். இப்போ ஒரு கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம். அப்புறம் மெதுவாக இந்த அச்சை இப்படி ஆட்டி கொடுத்தீங்கன்னா இலகும். அப்படி இல்லைன்னா நம்ம இது போன்ற ஒரு கரண்டியை வச்சு லேசாக அதை இளக்கி கொடுக்கலாம். பார்த்தீங்களா, நம்மளுடைய அச்சிலேருந்து இந்த அச்சு முறுக்கு அழகாக விடுபட்டுடுச்சு. இப்போ திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும். எண்ணெய் வந்து மிதமான தீயில் இருக்கட்டும். அதிகமான தீயில் இருந்தால் என்ன ஆகும், நீங்கள் இளகிறதுக்குள்ளறையே அது கரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வச்சுருந்துட்டு போடலாம். இப்போ இதில் எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெயை நான் சூடை குறைக்க போகிறேன். முதல் முறை யாராவது முயற்சி பண்ணி பார்க்குறதா இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட யார்கிட்ட இருந்தாவது நம்மளுக்கு பழகின அச்சை வாங்கி முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்படி பிடிச்சிருக்கு ரொம்ப, ஆனால் யார்கிட்டையும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் வந்து நம்ம இதை வாங்கி ஒரு 2 நாளைக்கு நல்லா எண்ணெயில் போட்டு ஊற வச்சிடணும். இப்போ பார்த்தீங்களா, நம்மளுடைய அச்சு முறுக்கு ரொம்ப அழகான ஒரு நிறத்தில் தயாராகிடுச்சு. கட்டர்ஸ் வாங்கிக்கிட்டு அதையும் இது மாதிரி அச்சு முறுக்கை எப்படி பயன்படுத்த போகிறோமோ அதே மாதிரி இப்படி ஒரு இடிக்கையை வச்சு பயன்படுத்துறதுக்காக அதை எடுத்து நான் எண்ணெயில் ஊற போட்டு தயாராக வச்சுருக்கேன். பிஸ்கட் கட்டருக்கு நான் சொன்ன மாதிரி இது மாதிரி ஒரு இடுக்கி அல்லது பிடிக்கக்கூடிய ஒரு சாதனம் தேவை. அப்புறம் பிஸ்கட் கட்டரையும் நல்லா நம்மளுடைய அச்சு முறுக்கு மாதிரியே எண்ணெயில் போட்டு சுட வச்சுருங்க. அதனுடைய விளிம்பு மேல் பாகத்தை மட்டும் மெதுவாக பிடிச்சிக்கலாம். இதை செய்யும்போது அதிக கவனத்தோடு ஜாக்கிரதையாக கையாளணும். பத்திரமா பண்ணுங்கள் இதை. ஏன்னா அச்சு முறுக்குடைய அச்சில் நம்மளுக்கு ஏற்கனவே அந்த பிடி இருக்கும். அதனால் நம்ம கைக்கு பிரச்சனை வராது. இதில் பிடி இல்லாதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ண வேண்டியிருக்கும். அது மட்டும் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. சாதாரணமாக கடையில் கிடைக்கிற சாக்லேட் எடுத்து நல்லா ஒரு தட்டில் பரப்பிட்டு மைக்ரோவேவ் வச்சு லேசாக இந்த மாதிரி முறுக்கி எடுத்துக்கோங்க. மற்றும் கேக் அலங்காரத்துக்கு கடையில் இது மாதிரி கிடைக்குது. விதவிதமான நிறங்கள், பல வண்ண நிறங்களில் கிடைக்குது. இதையும் இருந்ததுன்னா வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய அச்சு முறுக்கை இன்னும் கொஞ்சம் கூட அலங்கரிக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான அச்சு முறுக்கு பார்த்தீங்களா, சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. நல்லா சூடாகணும், ஆனால் பொரிக்கும் பொழுது சூடு ரொம்ப மிதமாக இருக்கணும். கொஞ்சம் நேரத்தில் அது இலகி வந்துடும். சுவையான ஃப்ரூட் கேக் அல்லது கிறிஸ்மஸ் கேக் அல்லது ப்ளம் கேக் அப்படின்னு இதுக்கு பல பெயர்களை கொண்டது. இது எல்லா விதமான உலர்ந்த பழங்களையும் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா இந்த கேக்கை செய்வோம். இது முட்டைகளே போடாமல் எப்படி சுவையாக செய்யறதுன்றதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து நம்ம பழங்களை வைத்து தயார் பண்ணக்கூடிய ஒரு கேக் இல்லைங்களா. அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாமே உலர்ந்த பழங்களை உபயோகப்படுத்துகிறோம்.
உலர்ந்த பழங்களை வந்து நல்ல தன்மைக்கு கொண்டு வரணும், அதாவது பழத்தன்மைக்கு கொண்டு வரணும், மிருதுவான தன்மைக்கு கொண்டு வரதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா 1/2 டம்ளர் தண்ணீர் விட்டு இந்த பழங்கள் எல்லாத்தையும், உலர்ந்த பழங்கள் எல்லாத்தையும் அதில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிறு தீயில வச்சு கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வைக்கும் பொழுது இது வந்து ரொம்ப ஒரு நல்ல மெத்துன்ற தன்மை வந்துடும். அப்போ என்ன ஆகும், கேக்கில் போடும்பொழுது கேக் அந்த சுவையையும் எடுத்துக்கும், அதே நேரத்தில் கேக்கும் ரொம்ப அருமையாக வரும். திராட்சை பழங்கள், பெரிச்சம்பழம், பழம், நீங்கள் வந்து மைக்ரோவேவ் உபயோகப்படுத்தி பண்ணுறதா இருந்தீங்கன்னா இது அப்படியே மைக்ரோவேவில் சரியாக 4 நிமிஷத்துக்கு வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகிடும், ரொம்ப அழகாக இது வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஆற விட்டுட்டு நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி உபயோகப்படுத்திக்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல நம்மளுடைய கேக் பண்ண போகிற பாத்திரத்தை தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு முழுவதுமாக எப்பொழுதும் போல் நான் சொன்ன மாதிரி வெண்ணெயை தடவிக்கலாம். நான் எல்லா பக்கங்களையும் வெண்ணெய் தடவிட்டு அடி பாகத்தில் பார்ச்மெண்ட் பேப்பர் அல்லது பேக்கிங் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேப்பரை போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் சுலபமாக இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போது பேக் பண்ணுறதுக்கு பாத்திரம் தயார். நம்மளுடைய அவனை முன்சூடு செய்துக்கலாம். 180 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 380 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா புகை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த பழங்கள் எல்லாம் நல்ல ஒரு வெந்து குழைந்த தன்மையை அடையுது. இப்போ நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம். நான் இந்த கேக்குக்கு ஸ்டாண்ட் மிக்சர் உபயோகப்படுத்துகிறேன். நீங்கள் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் அல்லது ஹேண்ட் பீட்டர் அல்லது விப்பர் அல்லது கை கரண்டி இப்படி வச்சு எதை வச்சு வேணாலும் இந்த கேக்கை சுவையாக தயார் பண்ணலாம். முதல்ல எண்ணெயை ஊற்றிடலாம். வெண்ணெயை சேர்த்துடலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்துடலாம். இந்த நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டு சர்க்கரை வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு நிறம் மற்றும் சர்க்கரைக்குண்டான ஒரு மணத்தையும் கொடுக்கும். அப்படி உங்களுக்கு இது கிடைக்கல அல்லது இது ஒரு அரிதான பொருளாக இருந்ததுன்னா நம்மளுடைய எப்பொழுதுமே சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற வெள்ளை சர்க்கரையை உபயோகப்படுத்தலாம். இப்போ அரை டின் கண்டென்ஸ்ட் மில்க் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பழக்கலவையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய உலர்ந்த பொருட்களை தயார் செய்யலாம். முதல்ல மைதா மாவு, சோள மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா மற்றும் உப்பு. நான் வந்து நம்ம பழங்கள் தயார் பண்ண பாத்திரத்தில், வேக வச்ச பாத்திரத்தில் பால் கொஞ்சோண்டு ஊற்றியிருந்தேன். என்னுடைய எதையும் வீண் பண்ண வேண்டான்ட்டு அதை எடுத்து நம்மளுடைய கேக் செய்கிற கலவுக்குள்ளார நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம கடைசியாக நம்ம சரித்த மாவு மற்றும் பொடித்த முந்திரி பருப்பு அல்லது வால்நட் பொடியை சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இது நான் உலர்ந்த ஆரஞ்சு பழத்தோடு உபயோகப்படுத்துகிறேன். இது கிடைக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா பொதுவாக கிராம்பு, பட்டை, லவங்கம் போன்ற அதனுடைய தூள் ஒரு தேக்கரண்டி உபயோகப்படுத்தினீங்கன்னா இதனுடைய நறுமணத்தை நல்லா அதிகரித்து கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு எசன்ஸையும் இது கூட ஊற்றிட்டோம். இப்போ நம்ம இதை மெதுவாக கொஞ்சமாக கலந்து எடுப்போம். இப்போ மீதமுள்ள பாலை கடைசியாக சேர்த்துடலாம். நம்மளுடைய உலர்ந்த பொருட்களான உலர்ந்த மாவெல்லாம் இதில் சேர்த்ததுக்கப்புறம் நிறைய நேரம் அடிக்கக்கூடாது. அப்படி அடிக்கும் பொழுது என்ன ஆகிடும்னா அதனுக்குள்ளே இருக்கிற மிருதுத்தன்மை, கேக்குடைய மிருதுத்தன்மை வந்து இதனால் மாறுபடும். அதனால் நீங்கள் உலர்ந்த பொருட்களை சேர்த்தோன்னா நல்லா கலக்குதா அப்படின்ற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்துட்டு அதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட கேக் தயாராகிடுச்சு. இந்த கேக்கை வந்து நம்ம அவனுக்குள்ளார இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 190 டிகிரி சென்டிகிரேட் அல்லது 380 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 50 நிமிஷங்களுக்கு வைக்க போகிறோம். 50 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து இந்த கேக்கின் தன்மையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுக்கலாம்.
50 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த குச்சியில் எதுவுமே ஒட்டாமல் சுத்தமாக வெளியில் வந்திருக்கு. இப்போ நம்ம நினச்சிட்டு அடுத்த 10 நிமிஷத்துக்கு அதை உள்ளேயே வச்சுருவோம். முதல்ல நம்ம இந்த கத்தியை பக்கவாடுகளில் இப்படி மெதுவாக விலகி இருக்கான்னு பார்த்துக்கலாம். நண்பர்களே, இந்த சுவையான ஃப்ரூட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா? பழங்களால் தயாரிக்கப்பட்ட இந்த கேக் வந்து ரொம்ப சுவையானது. பார்த்திங்கன்னா ரொம்ப மிருதுவாக இருக்குது, தொட்டு பார்க்குறதுக்கு மிருதுவாக இருக்குது. அதை தவிர இதில் இருக்கிற துளைகள் மற்றும் நீங்கள் ஆங்காங்கே கடிக்கும் பொழுது அந்த பழத்தின் சுவை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அது என்னென்னா, இந்த கேக்கை செய்யறதுக்கு பொதுவாகவே அளவுகள் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் வந்து அளவுகளை சரியாக கவனித்து, அதாவது இந்த பழத்தின் அளவு குறைஞ்சிருச்சுன்னா இன்னொரு பழத்தில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அளவு இருந்ததுனா தான் என்ன ஆகும், இந்த கேக்கின் மிருதுத்தன்மை வந்து பாதுகாக்கப்படும். இந்த கேக்கை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நன்றி, வணக்கம்.